ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. காலையிலே லெக் பீஸோடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு தேவையானது நைட்டே மாவு கரைச்சி உப்பு போட்டு வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் உளிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஆயில் கொஞ்சமாக விட்டுட்டு சோம்பு சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கும் போது தான் நம்மளுக்கு குழம்பு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு தக்காளி அரை தக்காளி சேர்த்துட்டு சிக்கன், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறி விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கிளறி விட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்துட்டோமா சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்ச விழுது நம்ம ஊற்றி கொதிக்க வைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கப்புறம் வாணலில் தான் கொதிக்க வைக்க போகிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றின விழுது நல்லா ஊற்றிட்டு அது கூட நம்ம சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தேவையான கிரேவி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான சிக்கன் கிரேவி இட்லியும் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.